வணக்கம் 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 வணக்கம். 2 நாட்களாக திமுகவுடைய கொத்தடிமைகள் நம்மளுடைய ரீல்ஸ்ல கதறன்னு கதறி இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு 2 நாட்களாக பணி நிமித்தமாக நம்ம ஊட்டிக்கு போயிட்டோம். அங்க போய் அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சு ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ்ல என்னடா சோஃபா பேசுதா அப்படின்ற மாதிரி திமுகவுடைய கொத்தடிமைகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளபடியே உங்களுடைய கதறல் சத்தங்கள் எனக்கு மகிழ்ச்சியை வழங்குகின்றது. இன்னும் அதிகமாக கதறுங்கள் என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்களிடம் வைத்துக் கொள்கின்றேன். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ஒண்ணு கிடையாது. திமுகவுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதுல ஒரு பெயர் என்னன்னா ஓமுக. ஓமுகனா ஒப்பாரி முன்னேற்ற கழகம். கல்யாண வீடு, காதூத்து வீடு, இங்க போய் தொடர்ச்சியா தன்னுடைய தோல்வியின் காரணமாக ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க திமுக. அதனால அவங்கள ஓமுகன்னு சொல்றான். அடுத்து பூமுக. பூமுகனா ஒண்ணும் கிடையாது, புலம்பல் முன்னேற்ற கழகம். அதாவது தொடர்ச்சியா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. 30 நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி மக்கள் புலம்புறாங்களாமா. அப்படின்னு ஒரு ஃப்ரேமிங் பண்ணி இருக்காங்க. அதனாலதான் திமுகவுக்கு பூமுக அப்படின்ற மாதிரி இன்னொரு பெயரும் கூட இருக்கின்றது. தற்பொழுது அமுக அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொமோஷன் ஆகியிருக்கின்றார்கள். அதனப்ப அமுகன்னு கேக்குறீங்களா? ஆபாச முன்னேற்ற கழகம். ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது ஒரு செய்தி நிறுவனத்துல வேலை பார்க்கின்ற ஒரு பெண், அவங்க ஒரு சீனியர் ஆங்கரும் கூட. அவங்க ஒரு பதிவு போடுறாங்க, அண்ணன் வன்னியரசு அவர்களை ஆதரிச்சு ஒரு பதிவு போடுறாங்க. அதுக்கு திமுகவுடைய கொத்தடிமைகள் எந்த அளவுக்கு ஆபாசமாக பேச முடியுமோ, அந்த பத்திரிகையாளர் ஆபாசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு அந்த பத்திரிகையாளர் தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் எழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் என்னால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஒண்ணு கிடையாது மக்களே. புதிய தலைமுறை சேனல் இருக்கு இல்லையா, அந்த புதிய தலைமுறை சேனல்ல நியூஸ் ஆங்கராகவும் அதே மாதிரி சீனியர் கரஸ்பாண்டண்டாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர் தான் திலகவதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தோழர். உள்ளபடியே ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர், சிறப்பான ஒரு நெறியாளரும் கூட. இந்த நேர்பட பேசு அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அவர் விவாத நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில அவங்க தான் ஒரு ஆங்கரா பேசுவாங்க. அந்த தோழர் உள்ளபடியே நடுநிலைத்தன்மையோட பேசக்கூடிய ஒரு தோழர். எந்த கட்சிக்கும் பக்க சார்புகளோட அவங்க பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தோழர் தான் திலகவதி தோழர். அந்த திலகவதி தோழர் நேற்றைய தினத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாண்புமிகு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களை போய் சந்திச்சு பொக்கே கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு போலுக்க, அதற்காக அவங்களை வரவேற்பதற்காக அந்த பொக்கே கொடுத்து வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய சமூக வலைத்தளங்கள்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணி ஒரு ரைட்டப் எழுதி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், அவங்களுடைய கள போராட்டங்கள், இது எல்லாமே புதியதாக அரசியல் கற்றுக்கொள்கின்ற நபர்களுக்கு ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி ஒரு போலாரம் சூட்டியிருக்கிறாங்க. அதே வேளையில நான் அமைச்சராக பதவியேற்றது மூலமாக என்னால இயன்ற வரைக்கும் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் நான் கண்டிப்பா செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் வன்னியரசு சொன்னதாக இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய வாழ்த்து செய்தியில அந்த இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த போட்டோஸ் போட்ட உடனே திமுகவுடைய கொத்தடிமைகள் என்ன பண்ணிருக்காங்க, ஆபாசமாக கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆபாச வார்த்தைகள் எல்லாமே. ஒரு பெண் ஆங்கரு, அவங்க ஒரு பெண்ணாக பொதுவெளிக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஆபாச வார்த்தைகளால திமுகவுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஒரு 20 செகண்ட் டைம் தரேன், நீங்களே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்றத பாருங்க. உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரிதான் பயங்கரமா ஆபாசமா பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆபாசமாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள நண்பர்களுக்கு தோழர் திலகவதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு பதில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு நீண்ட நெடிய பதில். அந்த பதில் நான் வாசிச்சே காட்டுறேன். ஒரு பெரிய பதில் தான், பட் இருந்தாலும் வாசிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணி இந்த பதிவை எழுதியிருக்காங்க, இப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்க. அதாவது, என்னடா இவ்வளவு மோசமா இருக்கீங்க, என்னடா இவ்வளவு மோசமா இருக்கீங்க, 10 வருஷமா பழக்கம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் 10 வருடமாக தோழர் திலகவதி அவர்களுக்கு பழக்கம். 10 வருஷமா பழக்கம். என்னை சின்ன வயதிலிருந்து பார்த்து அரசியல் சொல்லி அறிவுரை கூறி வளர்த்தவர். 10 வருஷம் பழக்கம். சின்ன வயசுல இருந்தே அறிவுரை கூறி அரசியல் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கின்றார் அண்ணன் வன்னியரசு அவர்கள். என் அண்ணன் என குறிப்பிட்டு மனதார வாழ்த்தி பதிவிட்டு இருக்கின்றேன். என் அண்ணன் என குறிப்பிட்டு மனதார வாழ்த்தி பதிவிட்டு இருக்கின்றேன். எல்லா பக்கமும் சீப்பா புலம்புறானுங்க அப்படி எழுதியிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் சீப்பா புலம்புறானுங்க, செய் அப்படின்ற வார்த்தையும் போட்டிருக்காங்க. அட் த சேம் டைம் இதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். அவங்க சொல்றாங்க, அவர் திமுக கூட்டணியில் இருந்து அமைச்சராகி இருந்தாலும் இதே புகைப்படம் தான் வந்திருக்கும்.
அவரு திமுக கூட்டணியில இருந்து ஒருவேளை திமுகவே அமைச்சர் பதவி கொடுத்திருந்தாங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்திருந்தாலும் கூட நான் இதே மாதிரிதான் வாழ்த்து சொல்லி புகைப்படம் பகிர்ந்திருப்பேன். அதே மாதிரி எனக்கு அவர் அண்ணன், அரசியல் இல்லை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு அவர் அண்ணன், அரசியல் இல்லை, பிளீஸ் க்ரோ அப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வளர்ந்து மூல வளர்ச்சியை வளர்த்துங்கடான்ற மாதிரி தோழர் திலகவதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம், எவ்வளவு ஒரு மன கசப்போட இந்த பதிவு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. திமுக அப்படின்னு சொல்லிட்டாலே பெரியாரியம், திமுக அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு பெண்ணியம், திமுக அப்படின்னு சொல்லிட்டாலே பெண்களுடைய பாதுகாவலர்கள். இப்படிதான் இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு பெண் அமைச்சர் அவர்களுக்கு போய் வாழ்த்து சொன்ன அந்த ஒற்றை செய்தியை வைத்துக்கொண்டு, அந்த ஒற்றை புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு ஆபாசமா திமுக காரங்க பேசுறாங்க அப்படின்னா, அப்ப அந்த முரசொலி காலகட்டங்கள்ல திமுகவினர் எந்த அளவுக்கு ஆபாசமா இருந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. அதாவது இன்னைக்கு டெக்னாலஜி காலகட்டங்க, உடனடியாக ரிப்ளை கொடுக்க முடியுது. தோழர் திலகவதி மூலமாக உடனடியாக அவங்களே ரிப்ளை கொடுக்குறாங்க. இதர பின்ன மக்களும் கூட பார்த்து கொண்டு என்ன பண்றாங்கன்னா, தோழர் திலகவதி அவர்களுக்கு ஆதரவாக சில பதிவுகளை அவங்க எழுதுறாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, 1900 இந்த மாதிரி 60, 70, 80, 90 இந்த காலகட்டங்கள்ல, சோசியல் மீடியா இல்லாத காலகட்டங்கள்ல, இந்த கேபிள் டிவி நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய பெரிய சேனல்கள், அந்த நெட்வொர்க் இல்லாத காலகட்டங்கள்ல திமுகவினர் வெறும் முரசொலியை மட்டுமே வச்சு அவதூறு வரப்புனாங்க. நீங்க ஒரு திங்க் பண்ணி பாருங்க. இதுவே நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்குது, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இது போன்ற ஒரு பதிவுல போடுறாங்க, ஆபாசமா பதிவுல போடுறாங்க அப்படின்னா திமுக என்ன பண்ணிருப்பாங்க? உட்காந்து பக்கமா வகுப்படுத்திருப்பாங்க. ஏன் நம்ம பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லப்படுகின்ற போலி பெரியாரிஸ்டுகள், சில போலி பெரியாரிஸ்டுகள், நான் ஒட்டுமொத்தமா சொல்லல, திமுகவுக்கு மட்டுமே முட்டு கொடுக்கிற வேலையை பார்க்கின்ற சில போலி பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணிருப்பாங்க? இந்நேரம் களத்துக்கே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணிருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லையா, இப்படிதான் வந்து ஆபாசமா பேசுவீங்களா, ஒரு பெண் வந்து பொது வழிக்கு வருவதே மிகப்பெரிய கஷ்டம், வந்து இந்த ஆணாதிக்க சிந்தனை கொண்ட சமுதாயத்தில் அவங்க எவ்வளவு பெரிய போராடி இருக்காங்க தெரியுமா, அவங்களை இப்படிதான் பேசுவீங்களா, மறுபடியும் எங்களை அடுப்படிக்குள்ள அனுப்பி விட்டு விடாதீர்கள், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க? உட்காந்து பக்கமா எழுதியிருப்பாங்க. இன்னும் ஒரு போராட்டம் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவுடைய ஆதரவாளர்கள் ஆபாசமா பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, இதற்கு திமுக சார்ந்தவர்கள் என்ன பண்ண போறாங்க? பெரியாரியம் பேசுகின்ற போலி பெரியாரிஸ்டுகள், திமுக மட்டுமே முட்டு குடிக்கின்ற போலி பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ண போறாங்க? நான் ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டும் போலின்னு சொல்லல. பெரியாரியம் என்பது ஆகச்சிறந்த ஒரு ஆயுதம். ஆனா பெரியாரியத்தை நான் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதற்காக மட்டும் தான் பயன்படுத்துவேன், தந்தை பெரியாருடைய கைத்தடிய திமுகவுக்கு தாங்கி பிடிப்பதற்காக மட்டும் தான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற போலி பெரியார் சூழிய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது? இதான் என் முன்னாடி இருக்க மிகப்பெரிய கேள்வியே. அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெண் எம்எல்ஏ தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வராங்க. தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு, பச்சை குழந்தை, மிஞ்சி போனா ஒரு 25 நாட்கள் தான் ஆயிருக்குது, அந்த குழந்தையை தூக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வராங்க, மக்கள் பணி ஆற்றுவதற்காக வராங்க. உடனே வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஆபாசமா திமுக சார்ந்தவர்கள் எழுதுவதை பார்க்க முடிகின்றது. யாரு? தாவேகாவுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்கள். அவங்க இப்பதான் ரிசல்ட்டுக்கு பின்பாக தான், அவங்க எம்எல்ஏவாக வெற்றி பெற்றதற்கு பின்பாக தான் அவங்க குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வராங்க. ஆனா பாருங்க, படம் காட்டுறதுக்காக வராங்க, அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக வராங்க. எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க பேச்சுகள். ஒரு குழந்தைக்கு குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் வழங்கி ஆகணும். எந்த ஒரு ஆகாரமும் கொடுக்க கூடாது, நீர் ஆகாரம் கொடுக்க கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான். அப்ப பச்சை குழந்தைங்க, மிஞ்சி போனா 25 நாட்கள் தான் ஆயிருக்குது. ஆனா அவங்க தன்னுடைய குழந்தைய சட்டமன்றம் தூக்கி வந்தோடனே ரீல்ஸ் போடுறதுக்காக தூக்கிட்டு வராங்க. எதுக்காக இவங்க வந்து வாராங்க? இவங்க வரக்கூடாது. இதுவே திமுக ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாங்க, குழந்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இதுதான்டா திமுகவுடைய மக்கள் பணி, பாருங்கடான்ற மாதிரி ஃபயர் விட்டுருப்பாங்க திமுகவுடைய கொத்தடிமைகள். அப்ப திமுக இரட்டை நாக்கு அரசியலை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. தனக்கு எது சாதகமாக நடந்தாலும் சரி, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஊதி பிம்பப்படுத்திக்கிடுவாங்க. அதை வந்து எங்கனாலும் நடந்து சொல்லிக்கிடுவாங்க. ஒருவேளை தனக்கு பாதகமா அது இருக்குது அப்படின்னா, தன்னுடைய ஐடென்டிட்டியை குறைக்கும் விதமாக இருக்கின்றது மற்றவங்களுடைய செயல்பாடுகள். இல்லாட்டி நம்மளுடைய அஜெண்டாக்களை விட, சமூக நீதி அஜெண்டாக்களை விட மற்ற கட்சி சமூக நீதி அஜெண்டாக்கள்ல ஒருபடி மேல போய் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்துவது, இதுதான் திமுகவுடைய வேலை. திமுக வெறும் ஒரு 4 அமைச்சர் பதவி தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு தாவேக்கு வந்து 8 அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க பட்டியலின மக்களுக்கு. அப்ப என்னன்னா, இது சமூக நீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வரையறையில இன்னைக்கு தாவேக்கா மேல ஏறி இருக்குது, திமுக டவுன் ஆயிருக்குது. அப்ப இதை எப்படி டம்மி பண்ணுவது? ஒட்டுமொத்தமா டைவர்ஷன் டிபேட் நடத்து, அது இது பேச வை. இதுதான் திமுக அரசியல், இரட்டை நாக்கு அரசியல். சோ தோழர்களே, ரொம்ப வருத்தத்தோட பதிவு செய்து கொள்கின்றேன். இதனாலதான் நான் அவங்கள அமுகன்னு சொன்னேன், ஆபாச முன்னேற்ற கழகம். சோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை இது போன்ற ஆட்களை கண்டறிந்து
களை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பேசாதப்பா, தந்தை பெரியார் இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு, இத்தனை நாட்களாம் இதைத்தான் பெரியார் என்ற பொருளில் பேசணுமா, இப்படிலாம் சொல்லி அவர்களை களை எடுக்க வேண்டும் அல்லது கண்டிக்க வேண்டும் என்பதை ஒரு தோழமையோடு கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.